ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டை பற்றின ஜிகேஸ் தான் பார்க்கலாமா? ஆசியாவின் முதல் நீர்மின் நிலையம் கர்நாடகத்தில் எங்கு தொடங்கப்பட்டது? சிவசமுத்திரம் 1902 1902. கர்நாடகத்தின் மிக பழமையான பல்கலைக்கழகம் எது? மைசூர் பல்கலைக்கழகம் தான். அடுத்து, மைசூர் அரண்மனை யாருடைய காலத்தில் கட்டத் தொடங்கியது? வாடியார் வம்சம் காலத்தில் தான் கட்டத் தொடங்கியிருக்காங்க. அடுத்து, மங்களூரு மற்றும் பெங்களூருவை இணைக்கும் மலைப்பாதை எது? ஷ்ராடிகாட். கர்நாடகத்தின் மிகப்பெரிய நதி நீர்ப்படுகை எது? கிருஷ்ணா நதிப்படுகை தான். அடுத்து, குடகு கூர்க் மாவட்டத்தோட முக்கிய தொழில் என்ன? காஃபி மற்றும் மிளகு விவசாயம். அடுத்து, பத்ரா வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளது? சிக்மங்களூர். கர்நாடகத்தில் உள்ள புகழ்பெற்ற ஜோதிலிங்க தலம் எது? முருகேஸ்வரா இல்லைன்னா கோகர்ணம். கர்நாடகத்தில் தங்க சுரங்கம் உள்ள இடம் எது? கோலார். கேஜிஎஃப் தான். இந்திய இசையின் அதாவது கர்நாடக சங்கீதத்தோட தந்தை என போற்றப்படுபவர் யார்? புரந்தரதாசர். கர்நாடகத்தின் காஃபி தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? சிக்மங்களூர். கர்நாடகத்தின் மிக உயர்ந்த சிகரம் எது? முல்லையனகிரி. இந்திய தேசிய கொடியை அதிகாரப்பூர்வமாக தயாரிக்கும் நிறுவனம் எங்குள்ளது? ஹூப்ளி. கர்நாடக காதி சம்யுக்தா சங்கா. ஹம்பி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? துங்கபத்ரா நதி. கர்நாடகத்தில் உள்ள உலக பாரம்பரிய சின்னம் எது? ஹம்பி தான். மைசூர் புலி என்று அழைக்கப்படுபவர் யார்? திப்பு சுல்தான். கர்நாடகத்தோட மாநில விலங்கு எது? இந்திய யானை. கர்நாடகத்தின் மாநில மரம் எது? சந்தன மரம். கர்நாடகத்தின் மாநில மலர் எது? தாமரை. இந்தியாவின் சிலிகான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் நகரம் எது? பெங்களூரு. பெங்களூரு நகரத்தை நிர்ணயித்தவர் யார்? கெம்பகவுடா. கர்நாடகம் எப்போது உருவாக்கப்பட்டது? நவம்பர் 1 1956. கர்நாடகத்தின் பழைய பெயர் என்ன? மைசூர் மாநிலம். அடுத்து, மைசூர் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக கர்நாடகம் என பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு எது? 1973. கர்நாடகத்தின் மாநில பறவை எது? பனங்காடை, இந்தியன் ரோலர். இதை நீலகண்டா இல்லைன்னா பார்க்குருவின்னு சொல்லலாம். இதோட அறிவியல் பெயர் கோராசியாஸ் பெங்காலென்சிஸ். ஓகே மக்களே, இன்றைக்கி கர்நாடகா பற்றின ஜிகேஸ் தான் பார்த்தோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். டடா.